அப்ப இஸ்ராவுடைய சம்பவத்துக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் அதாவது அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதே இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மேல் செல்கிறார்கள். எப்படி இருக்கும் அந்த பிரயாணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கண்ணியமிக்க கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பிரயாணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எங்கே செல்கிறார்கள்? மேலே செல்கிறார்கள். சாதாரண தூரமா? அன்றைக்கு சாதாரண தூரமாவது இந்த மக்கள் போய்ப்பாங்களா? இன்றைக்காவது ஒரு விமான எல்லை, இன்னும் சொல்ல போனா ரொக்கெட் எல்லாம் என்ன செய்து இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கு என்ன ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு விண்வெளி ஆய்வு கூட வச்சு அதுக்குள்ள கொஞ்சம் பேர் வாழ்ந்து கண்டிக்கிறாங்க. இப்ப இந்த லெவல்ல இன்றைக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கு அந்த லெவலுக்கு கூட என்ன செய்யல, மனிதன் போயிருக்கவில்லை. மனிதனுடைய அதாவது அந்த சாதாரண வளிமண்டல எல்லை கூட என்ன செய்யல, தாண்டி இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த தூரத்துக்கு என்ன செய்கிறார்கள், அதுல போகிறார்கள். எவ்வளவு வேகம் இருந்திருக்கணும், அந்த அளவுக்கு வேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரயாணம் என்ன செய்கிறது, நடக்கிறது. இதுல சில முஅ்தஸிலாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த பிரயாணத்தை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் ஒன்று பண்றாங்க. இந்த உடலோடு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வேகமா போயிருக்கலாம்? அழைத்தது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அழைத்தது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு எரியப்பட்டார், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எரியப்பட்டார். என்ன ரொக்கெட்ல உலகத்துக்கு வந்து இறங்கினாங்க? எந்த உடம்போடு வந்தாங்க? இதே உடம்போடு தான் என்ன செய்தார்கள், உலகத்திற்கு வந்தார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை நாடுறான்னு சொன்னா என்ன செய்யலாம், அதை அல்லாஹ் தஆலா இலகுவாக செய்து முடிப்பான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார். எப்படி உயர்த்தப்பட்டாரு? இதே மாதிரி தான் உயர்த்தப்பட்டாரு. அப்ப அந்த அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது அல்லாஹ்வுடைய சக்தியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய சக்தியோடு என்ன செய்யல, பேசல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் அதற்கேற்ற மாதிரி என்ன செய்வான், அதை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்துவான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னால் முதலாவது என்ன, அஸ்ஸமா உத் துன்யான்னு சொல்வார்கள். அஸ்ஸமா உத் துன்யா அப்படின்னா என்ன, பூமியுடைய வானம், பூமியுடைய வானம் அல்லது கீழ் வானம். உள்ளியாண்டா மேல, துன்யாண்டா கீழேன்னு அர்த்தம். அப்ப கீழ்வானத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த அழைத்து சொல்லப்பட்ட வானங்களை பொறுத்த வரைக்கும் வானம் எப்படி இருக்கிறது என்பது பற்றி நமக்கு தெளிவான எந்த செய்திகளும் இல்லை. வானத்துடைய அந்த தன்மை என்ன, அதை பற்றியெல்லாம் இல்லை. ஆனா வானத்திற்கு கதவுகள் இருக்கின்றன, அந்த கதவுகள் எப்படி என்ற செய்தி இல்லை. வானத்துக்கு கதவு, ஒரு வானத்துக்கு ஒரு கதவு தான் நினைச்சிடக்கூடாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாதா பாபும் மினஸ் ஸமா, இது வானத்தில் உள்ள ஒரு கதவு, இதுக்கு முன்னால் திறக்கப்படவே இல்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை முறை இறங்குறாரு, வாராரு, போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜ் போயிட்டு வந்திருக்கிறாங்க, இதுக்கு முன்னால திறக்கப்படவே இல்லாத வானம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்றாங்க, மீராஜுக்கு வேறொரு சம்பவத்தில். அப்படின்னு அர்த்தம் என்ன, வானத்திற்கு ஒரு ரூட் இல்ல, பலவிதமான வழிகள் என்ன செய்கின்றன, கதவுகள் இருக்கின்றன. அப்ப கதவு, பல கதவுகள் ஒரு வானத்துக்கு இருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வானத்துக்கிட்ட போன உடனேயே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வானம் மலக்குமார்களுடைய வேலைகள் இதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த அர்ஷுக்கும் இடையில் பல இடைவெளிகள் இருக்கின்றன, பல தூர இடைவெளிகள் இருக்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மலக்குமார்களுக்கு சில காரியங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன, அவைகள் அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்ப முதலாவது வானம் பாருங்க, முதலாவது வானத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட திருப்பி போவதற்கு எவ்வளவு அந்த லோ இருக்குன்னு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த வானத்துக்குரிய கதவுக்குரிய பொறுப்பாளரிடத்தில் இஃப்தஹ், திறங்க என்று சொல்லப்படுகிறது. அப்ப கேட்கிறாங்க, மன்ஹாதா, யார் இது? கால ஜிப்ரீல். அந்த இடத்துல யாரு? ஜிப்ரீல். கால ஹல் மஅக அஹத், உங்களோடு வேற யாராவது இருக்கிறார்களா? இந்த நேரத்தில் உங்களோடு வேற யாராவது இருக்கிறார்களா? கால நஅம். கால வமன் மஅக், யார் உங்களோடு இருக்கிறார்? கால மஇ முஹம்மத், என்னோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். கால வகத் உர்சில இலை, அவர் அல்லாஹ்வுடைய தூதரா? ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, எப்படி அவர் அல்லாஹ்வுடைய தூதரா? கால நஅம். கால மர்ஹபன் பிஹி நிஅமல் மஜி, மர்ஹபன், வரட்டும். அல்ல ரஹபப்னா என்னது, விசாலமாகட்டும், வரட்டும், சிறந்த ஒரு சந்திப்பு இது, சிறந்த ஒரு வருகை இது, வரட்டும். ஃபஃபதஹ், அதுக்கு பின்னால கதவு என்ன செய்கிறது, திறக்கப்படுகிறது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான இறைவனுடைய ஒரு ஆட்சி. அப்ப அன்புள்ள சகோதரர், அதுக்கு பின்னால் கதவு திறக்கப்படுகிறது. ஃபலம்மா ஃபதஹ அலவுனஸ் ஸமா, அவர் அதை திறந்தவுடன் அலவுனஸ் ஸமா அத்-துன்யா, அதாவது முதல் வானத்தை நாம் தாண்டி விட்டோம், முதல் வானத்தை நாம் தாண்டி விட்டோம். தாண்டியவுடன் ஃபஇதா ஃபீஹி ரஜுலுன் காயித், வானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏராளமான காட்சிகள் இருக்கின்றன, சாதாரண ஒரு இடம் அல்லது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதனால முதல் வானமே, இதுக்கு தாண்டி எல்லா நிகழ்வுகளையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. நபியர்களுக்கு எது காட்டப்பட்டதோ அதான் விளங்கணும்.
ஒருவர் சொல்றாரு, நான் அமெரிக்கா போனேன், லாஸ் ஏஞ்சலை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? அமெரிக்காலே லாஸ் ஏஞ்சல் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் அல்ல. அவர் கண்டதை என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த விஷயத்துல என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா டோட்டல் வானமே அதுதான் நம்ம கற்பனை வரக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படி இருக்குது, முதல் வானம் புள்ள இந்த நபி மட்டும்தான் என்ன செய்வாரு, இருப்பாரு. அப்படி அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சி காட்டப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாம் வானத்துக்குள்ள போன உடனேயே ஒரு மனிதர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, ஃபஇதா ரஜுலுன் காயித், ஒரு மனிதர் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற விதமே அழகு. அந்த மனிதர் யாருன்னு ரசூலுல்லாஹ்களுக்கு மிராஜ் போயிட்டு வரக்குள்ள தெரியுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கலாம், இந்த நபியை நான் கண்டேன் என்று சொல்லிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, ஒரு மனிதர் இருக்கிறார். கண்ட ஓர்டர்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். அலா யமீனிஹி அஸ்விதா வ அலா யசாரிஹி அஸ்விதா, அவருடைய வலதுபுறம் அதாவது சமூகங்கள், இடதுபுறம் சில சமூகங்கள், அதாவது டோட்டல் மனித சமூகம். அப்ப அது அல்லாஹ் தஆலா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமைப்புல காட்டினாரோ அதுல வரல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்கிறார், அவர் என்ன மாதிரி நடந்து கொள்றாரு. அவர் இதா சரஃப வஜ்ஹு கிபல யமீனிஹி, வலது பக்கம் திரும்பினார்னா சிரிக்கிறார், இடது பக்கம் திரும்பி பார்த்தார்னால் அழுகிறார். அப்ப ஃபகுல்து லி ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டேன், மன் ஹாதா, யார் ரசூலுல்லாஹ்வோட தோழமையோட போறாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எந்த வடிவத்தில் போறாரு? அசல் வடிவத்தில் அல்ல, மனித வடிவத்தில் என்ன செய்றாரு, போறாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறான் ஜிப்ரீல்ட்ட, மன் ஹாதா, இவர் யாரு? கால ஹாதா அபூக ஆதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவு எவ்வளவு இருக்கும், இதான் உங்களுடைய தந்தை ஆதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில கடமைகளுக்காக எடுக்கிறான். அந்த காட்சிகள் எல்லாத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு வரது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஹாதா அபூக ஆதம், இதான் உங்களுடைய தந்தை ஆதம். வஹாதிஹில் அஸ்விதான் யமீனிஹி வ ஷிமாலிஹி நஸபு பனீஹி, இந்த வலதுல இடதுல இருக்கலாம் அவரது சந்ததிகள். ஃபஅஹ்லுல் யமீனி மின்ஹும் அஹ்லுல் ஜன்னah, வலதுல இருப்பவர்கள் சொர்க்கவாதிகள். வல் அஸ்விதா அல்லதி அன் ஷிமாலி அஹ்லுன் நார், இடதுல இருப்பவர்கள் நரகவாதிகள். ஃபஇதா நதர அன் யமீனிஹி லஹிக் வ இதா நதர क़பல ஷிமாலிஹி பகா, வலது பக்கம் திரும்பினால் அவர் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார், இடது பக்கம் திரும்பினால் கவலைப்பட்டு அழுகிறார். ஆனா இந்த வேதனை நம்ம உணர்ந்து கொள்ள மாட்டோம். அதனால நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்க உங்களோட பிள்ளைகள் கண் முன்னால வேதனைப்படுவதையோ கஷ்டப்படுவதையோ உங்களோட வயோதிப வயதில் காண்றீங்க. ஆனா உங்களால் எந்த வகையிலும் சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. கவலைப்படுவீங்களா இல்லையா? கவலைப்படுவீர்கள். உங்களோட பேர பிள்ளைகளை கண் முன்னால காண்றீங்க, கஷ்டப்படுகிறாள், வேதனைப்படுகிறார், உங்களால் சம்பாதிச்சு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறீங்க, கவலைப்படுவீர்கள். பேரை பிள்ளைகளுக்கு மேல நீங்க காணல. ஆனா உங்கள் பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழுகின்ற காலத்தில் ஒரு கலவரம் நடக்குது. உங்களது 4வது பேர பிள்ளை கண்ட துண்டமாக கொல்லப்படுகிறார். இப்போ உள்ள பிள்ளையிட பிள்ளை யோசிச்சு பாருங்க, கவலை உண்டாகுதா இல்லையா? அதுதான் கவலை. விளங்கிட்டா? நமது பேர பிள்ளை 4வது பேர பிள்ளை, நம்ம அதை பத்தி இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லை. ஆனா உங்களுக்கு இப்ப கவலை உண்டாகுது. நம்ம அதை பற்றி இதுவரைக்கும் நம்ம சிந்தித்ததே கிடையாது. ஆனா இந்த நிமிஷம் நான் சொன்ன உடனே எனக்கும் கவலை வரும், உங்களுக்கும் கவலை வருகிறது. காரணம், அது உங்கள் சந்ததி. அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அனைவர்களுமே பேரர்கள் தான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதனை அதுதான். எல்லா வகையிலும் நாம் அவருடைய குழந்தை, எல்லா வகையிலும் நாம் அவருடைய சொந்தங்கள், நான் அவருடைய பேர்கள். அப்ப அந்த நரகம் சொர்க்கம் என்பதை பார்க்கின்ற உலகத்தில் ஆழமான கவலை யாருக்கு இருக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, கால ஜிப்ரீல் சல்லிம் அலை, போங்க போய் சலாம் சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஃபஸல்லம்து அலைஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்றாரு. ஃபரத்தஸ் சலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். சும்ம கால மர்ஹபம் பில் இப்னி ஸாலிஹ் வன் நபிய் ஸாலிஹ் நிஅமல் இப்னு அன்த வதஆ லி பிகைர். மர்ஹபன், நபிமார்கள் சொன்ன வார்த்தை மர்ஹபலாம். விளங்கிட்டா? மர்ஹபா அப்படின்னு சொல்றாங்க. மர்ஹபா என்று சொல்லிட்டு நல்வரவாகட்டும், சிறந்த ஒரு மகன், சாலிஹான மகன் அப்படின்றார். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எனது சதாவ சாலிகான மகன், நல்ல ஒரு மகன், இது சிறந்த வரவாகட்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்களுக்கு நலவுகளுக்காக அவர் துவா செய்கிறார். நலவுகளுக்காக அவர் துவா செய்கிறார். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான உலக வாழ்க்கையுடைய ஓர்டர்ல எங்க இருப்பாரு? கபர்ல தான். விளங்கிட்டா? ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த காட்சியை சும்மா கம்ப்யூட்டர்ல காட்டின மாதிரி காட்டல, யதார்த்தமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? நபி அவர்களுக்காக இந்த ஏற்பாடை செய்கிறார். உண்மையாகவே தான் கண்டார்கள், நிகழ்வு எல்லாமே உண்மை. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார்? நபி அவர்களுக்காக இந்த சேஞ்சை என்ன செய்யறான்? ஏற்படுத்துகிறார். நபி அவர்களுக்காக இந்த சேஞ்சை தற்காலிகமாக ஏற்படுத்துகிறார்.